பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி அக்பரு மின் ஹல்கின் நாஸ். வானம் பூமியை படைத்தது மனிதனை படைத்ததை விட மிகப்பெரியதாகும். வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். என்றாலும் மக்களிலே பெரும்பாலானவர்கள் அதை அறிய மாட்டார்கள். வமா யஸ்தவில் அமா வல் பசீர். குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். அதே போலதான் வல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களும் வலல் முஸீ தீயவர்களும் சமமாக மாட்டார்கள். கலீலம் மா தததக்கரூன். இதை பற்றி சொற்பமானவர்கள்தான் நீங்கள் உபதேசம் பெறுகிறீர்கள். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன். நிச்சயமாக கியாம நாள் என்பது, மறுமை நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. லா ரைப ஃபீஹா. அதிலே சந்தேகமில்லை. வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். என்றாலும் அதிகமான மக்கள் நம்பிக்கை கொள்வது இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மஹ்லூக்குகளை, தன்னுடைய படைப்புகளை அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளிலே ஃபஸ்ட்டு எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்துடைய நாளிலே தன்னுடைய மஹ்லூக்குகளை மறுபடியும் அல்லாஹ் புதிய முறையிலே உயிர் கொடுத்து அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அந்த அல்லாஹ் இந்த வானம் பூமி போன்ற பிரம்மாண்டமான படைப்பையே அவன் படைத்தவன். வானம் பூமியினுடைய படைப்பு இருக்கிறதே, அது சாதாரணமான படைப்பு கிடையாது. நம்ம என்னமோ வானத்தை தலையை தூக்கி பார்த்தோம்னா ஏதோ தெரியுது, இதுதான் வானம்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஒரு கட்டடத்தை தூணில்லாமல் உருவாக்க முடியுமா? தூணில்லாத வானத்தை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் தஆலா ஸ்பேஸை உருவாக்கினான். அந்த ஸ்பேஸிலே பல கேலக்சிகளை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த கேலக்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு இடையூறு தராத மாதிரி பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். எவ்வளவோ சயின்ஸு இருக்குது, அதில் கொஞ்சம் நெஞ்சம் சயின்ஸு கிடையாது. இன்னமும் மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டே தான் போகிறான். இன்னும் அவனால் எல்லையை அடைய முடியவில்லை. அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தஆலா அந்த வானத்திலேயும் பூமியிலேயும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். பூமி எப்பேற்பட்ட ஒரு பொருள்! அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமியை தவிர மனிதன் வேறு எங்கே போனாலும் வாழ முடியாது. நிலாவில் போய் வாழ முடியுமா? செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ முடியுமா? எங்கேயுமே வாழ முடியாது. அல்லாஹ் மனிதன் வாழுவதற்கு தோதுவாக உருவாக்கிய இடம் அது பூமி தான். குர்ஆன் தெளிவாக அதை சொல்லுகிறது. இவங்க வெட்டித்தனமாக நிலாவுக்கு போகிறதுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டும் இருக்கிறானுங்க. எங்கேயுமே வாழ முடியாது மனிதன். மனிதன் வாழக்கூடிய இடம், வாழ முடிகின்ற இடம் அது பூமி மட்டும்தான். பூமியில் அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை அல்லாஹ் படைத்தது அக்பரு மின் ஹல்கின் நாஸ். மனிதனை படைப்பதை விட பெரிய விஷயமாகும். மனிதன் தம்மாந்துண்டு பய, இத்தனோண்டு பய. அல்லாஹ் சொல்கிறான், ஏடா இவ்வளோ பெரிய வானத்தை படைத்தவனுக்கு, இவ்வளோ பெரிய பூமியை படைத்தவனுக்கு நீ தம்மாந்துண்டு ஆளு. மனிதனுக்குள்ளாரையும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அது நமக்கு வேண்டுமானால் ஆச்சரியமான விஷயமாக இருக்கலாம். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் அல்லாஹ் எவ்வளவோ ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். போய் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், கண்ணு பிரச்சனை, காது பிரச்சனை, மூளை பிரச்சனை, இதய பிரச்சனை, கை கால் பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகளிலே மக்கள் வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ஆரோக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, இது எவ்வளோ நேமத்! இது எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது? வஃபி அன்ஃபுஸிக்கும். உங்களுக்குள்ளார பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குதான். ஆனால் வானம் பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனிதன் ஒன்றுமே கிடையாது. இவன் தம்மாந்துண்டு பய, அவ்வளோதான். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ்.
வானம் பூமியை படைத்தவன். வானம் பூமியை படைப்பது மனிதனை படைப்பதை விட மிக பெரியதாகும். மனிதன் இறந்த பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு அப்புறம் அவனை மறுபடியும் உருவாக்கி அவனுக்கு ரூஹை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு என்ன சிரமம்? அல்லாஹ்வுக்கு ஒரு சிரமமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது எவ்வளவு தெளிவான விஷயம், இதையும் கூட இவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா வானம் பூமியை உருவாக்கினான். இவ்வளவு பெரிய பொருளை, வானத்தையும் பூமியையும் உருவாக்கி அவன் களைத்து போகவில்லை, அவன் இயலாமல் போகவில்லை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வால இவர்கள் இறந்ததற்கு பின்னால் இவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவது அல்லாஹ்வுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் கிடையாது. இவ்வளவு தெளிவான ஆதாரத்தை கூட இவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள். இதனால் என்ன தெரியுது? வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதை பற்றியெல்லாம் அறிவது கிடையாது. கேட்டால் நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய புத்திசாலி, நான் பெரிய அப்படி இப்படி சொல்கிறானுவோ. ஆனால் அவனுடைய அறிவு ரப்பை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய அறிவை என்னான்னு சொல்கிறது? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சுருக்கான், இதுவும் மரமண்டைக்கு புரியலையா? என்னடா முட்டாளாக இருக்கிற அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்குறான். வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். இவ்வளோ பெரிய விஷயத்தை கூட அவன் சிந்திக்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. யோசிக்க மாட்டேங்கிறான், இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இவ்வளோ வானம் பூமியை படைச்சது இறைவன்தான் அப்படின்னு ஒத்துக்கிறவன் மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவது அப்படிங்கிறது இறைவனால் முடியாதுன்னு சொல்கிறான். என்னடா இது எப்படி? இவ்வளோ பெருசாக படித்தவனுக்கு அதை மனுஷனை மறுபடியும் அவன் மண்ணோட மண்ணாக மக்கி போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ்வுக்கு எதுவும் சிரமம் இல்லைங்க. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகுன். ஆகுக என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உருவாக்கி விடுவான். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறகு சொல்லுகிறான், ஒமா யஸ்தவில் அமா வல் பஸீர். குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. குருடன் தான், பார்வை உள்ளவன் தான். பார்வை இல்லாதவன் இருக்கிறானே குருடன், அவனுக்கு அறிவாற்றல் இருந்தாலும் கண் இருக்கிறவனுக்கு கூட அவ்வளோ அறிவு இருக்காது. அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அறிவு. நான் ஒரு சிராத்து போட்டிக்கு போயிருந்தேன், நடுவராக போட்டிருந்தாங்க நம்மளை, அதனால் நான் போயிருந்தேன், கீழக்கரைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குருடர்கள் ஹாஃபீஸுகள் தான் வந்திருந்தாங்க. அவங்க குரான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளி மாதிரி குரான் வச்சுருக்கு. குரானில் புள்ளியாக டாட்டாக இருக்குது, எழுத்தெல்லாம் கிடையாது. அந்த புள்ளியில் இப்படி கையை வச்சு அவங்க படிக்கிறாங்க. புள்ளியில் இப்படி கையை வச்சு எழுத்துங்களை உணர்ந்து அவர்கள் படிக்கிறார்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்ட்டு இப்படி கையை வச்சு தொட்டு அதை படிக்கிறாங்க. எழுத்துக்களை உணர்ந்து படிக்கிறார்கள். இங்கே பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு எழுத்தை கண்ணால் காட்டி அலிஃபு சொல்லு, பா சொல்லு, தா சொல்லு, சா சொல்லு அப்படின்னாலும் பல பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அவர்கள் சும்மா அப்படியே தொட்டு பார்த்து அப்படி படிக்கிறாங்க, உணர்ந்து படிக்கிறார்கள். அதனால் கண்ணு உள்ளவனை விட கண்ணு இல்லாதவன் மேலாகி வருவானா? கிடையாது. 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அறிவாற்றல் இருந்தாலும் பார்வை இல்லாதவனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். இதே மாதிரி தான் வல்லசீன ஆமனு ஆமிலு சாலிஹாத் வலல் முசி. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களும் தீயவர்களும் சமமாக மாட்டார்கள். ஈமான்தாரி தாங்க. பாவம் பண்ணவன் தான். ஆனால் தலீலம் மத்ததக்கரும், இதை கொஞ்சமான பேர் தான் உபதேசம் பெறுகிறார்கள். இதை கொண்டு கொஞ்சமான பேர் தான் உபதேசம் பெறுகிறார்கள். முஸ்லிம் தான், குற்றவாளி தான். எந்த மாற்று கருத்தும் அதில் கிடையவே கிடையாது. பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸாஅத லஆத்தியத்துன். கியாமத் நாள் என்பது வரக்கூடியது, உறுதியானது, எவனும் மறுக்க முடியாது.
கியாமத்து வராது அப்படின்னு சொல்லி. இன்ன சாத்தல் ஆத்தியத்துன், கியாமத் என்பது வரக்கூடியது உறுதியான விஷயம். லா ரைப ஃபீஹா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கியாமத்தை கூட இவங்க மறுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. கியாமத்தெலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நினைப்பில் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. லா ரைப ஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறான், அதில் சந்தேகமே இல்லை. கியாமத் என்பது ஒரு நாள் வந்தே தீரும். ஆனால் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன், மனிதர்களிலே அதிகமானவர்கள் அதை நம்புவது கிடையாது, நம்பிக்கை கொள்வது கிடையாது, ஈமான் கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். யமனி ஷேக் ஒருவர், அவர் கேட்ட ஒரு ரிவாயத்தை சொல்லுகிறார். கியாமத்துக்கு சமீபத்திலே பார்த்தால் பலா முசீபத்துகள் நிறைய மக்கள் மத்தியிலே இறங்க ஆரம்பித்துவிடும், பலா முசீபத்துகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும், சூரியனுடைய உஷ்ணம் அது அதிகமாகிவிடும். இது எல்லாம் மேக்சிமம் அடையாளங்கள் வந்துருச்சு. கியாமத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் தஆலா கூறிய செய்தி அது. கியாமத்துக்கு பக்கத்தில் தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய அடையாளங்கள் வந்துருச்சு, நிறைய அடையாளங்கள். இன்னும் ஒரு சில அடையாளங்கள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கின்றது. இருந்தும் நாம் இன்னும் அல்லாஹ்வை நோக்கி நாம் செல்லவில்லை, இன்னும் நாம் அமல்கள் செய்யவில்லை. இது நம்முடைய மடமை தானே தவிர வேறு என்னன்னு சொல்கிறது. வல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பிரார்த்தனைகளை ஏற்பவர்கள் கிடையாது. இந்த செய்தியை அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். இது இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த